நாளும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் 18ஆம் வசனத்தை குறித்து பார்த்தோம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், இப்போ இந்த ஆவியினாலே நிறைந்து அப்படிங்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சாப்பாட்டுக்கு உப்பு போடுவாங்க. அந்த உப்பு என்ன செய்யும், எல்லா சாப்பாட்லேயும் கலந்து அந்த உணவோடு கலந்துரும். நம்ம உணவு எடுத்து அதில் ஒரு அரிசி எடுத்து, அந்த சாப்பாட்டு அரிசி எடுத்து சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா அதில் அந்த சாரம் நிறைந்து இருக்கும். அதே போல் இங்கே பவுல் அப்போஸ்தலர் ஒவ்வொரு காரியங்களாக சொல்லுகிறார். குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கணவன் மனைவியை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் பெற்றோரை குறித்து. பெற்றோர் எப்படி ஆவியினாலே குடும்பத்தை நடத்த வேண்டும், எபேசியர் 6ல் வாசிக்கிறோம். பிள்ளைகள் எப்படி ஆவியினாலே பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் வேலைக்காரர் எஜமான்களை குறித்து. வேலைக்காரங்க எப்படி ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், அவங்க எப்படி நடக்கணும், ஆவியினாலே நடத்தப்படுதல். எஜமான்கள் எப்படி அவங்க எப்படி நடத்தணும் வேலைக்காரங்களை, இதெல்லாம் குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த 18ஆம் வசனத்தில் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இப்போ அந்த மதுபான வெறி கொள்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க முழுக்க அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பாங்க, இஷ்டம் போல நடப்பாங்க, சுயநலம் உள்ளவர்களாக, மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ அக்கறை இல்லாமல் அவங்க இஷ்டம் போல நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒன்று. அது மாத்திரமல்ல, அநேக தீமையான காரியங்கள் இந்த மதுபானத்தினால அவங்க செய்யறதே இன்னதுன்னு அறியாம செய்வாங்க. நிறைய குற்றங்கள் அதனால நடைபெறும். இங்கே ஆவியினாலே நிறைந்து, மதுபானம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. எப்படி ஆவியினாலே நிறைவது, ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப எப்படி பரிசுத்த ஆவியினாலே நிறைவது, பரிசுத்த ஆவியினாலே நிறைவது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சில காலங்களில் அவங்க நிரப்பப்பட்டு நடத்தப்படுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் ஊற்றப்பட்டது, வரங்கள் வெளிப்பட்டது, பலத்த அற்புதங்கள் செய்தாங்க. ஆண்டவருடைய நாமம் அற்புதமாக அங்கே மகிமைப்பட்டது பாருங்க. அப்போ ஆனால் இப்படிப்பட்ட வரம் பெற்றவங்க, வல்லமையானவங்க, ஒரு சிலர் கேட்பாங்க, என்னங்க அவங்க அபிஷேகம்லாம் பெற்றிருக்கிறாங்கங்கிறாங்க, வரங்கள்லாம் பெற்றிருக்கிறேங்கிறாங்க, அற்புத அடையாளங்கள் கூட நடைபெறுது, ஆனால் அவங்க வாழ்க்கை சரியில்லையே, ஏன் அவங்க வாழ்க்கை சரியில்லை? அப்போ ஆவியினால நிறைந்து அப்படின்னா என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்போ ஆவியினால நிறைந்து அப்படி இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து ஆவியினாலே நிறைந்து, ஒவ்வொரு நாளும் நிறைந்து. எப்படி குடிக்கிறதுக்கு போறவங்க அவங்களா ஒயின் ஷாப்புக்கு தேடி போவாங்க, அங்கே போய் என்ன செய்வாங்க, அந்த சிக்கன் வறுவலை அதோட எடுத்து வாங்கி சாப்பிட்டு தேடி தான் போவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, வெறி கொள்வாங்க. அது வெறின என்ன, நிறைவாகிற வரைக்கும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அது அப்படி நம்ம ஒரு கெட்ட காரியங்களுக்கு அப்படி இருந்தாங்களோ
மனுஷன் அப்படி இருந்தானோ, ஆண்டவர் சொல்றாரு, நாமே ஆவியினாலே நிறைந்து நேரம் எடுத்து இந்த வேத வசனங்களை தியானித்து, அந்நிய பாஷை அபிஷேகம் அடையாளம் அது ஒரு பக்கம் இருந்தாலும், கடந்த நாட்கள்ல பார்த்தோம் யோவான் 16ல ஆவியானவர் வரும்போது அவர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அதை வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இவர் என்ன செய்வார்னா, பிதாவினுடையவைகள் எல்லாம் எடுத்து காண்பிப்பார். இயேசு கிறிஸ்து போதித்ததெல்லாம் எடுத்து காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும். இந்த சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். நேரம் எடுத்து வேதத்தை தியானித்து பாருங்க. ஒரு சின்ன அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை பாருங்களேன். எரேமியா 33ஆம் அதிகாரம். எரேமியா 33 அதுல 2ஆம் வசனம். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. இங்கே நல்ல கவனிங்க, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதற்கு முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he was a creator, இந்த பூமியை உருவாக்கின கர்த்தர். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பூமியை திட்டப்படுத்தின கர்த்தர், பிளான் பண்ணினவர். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆர்கிடெக்சர் என்ன செய்யறாங்க, பிளான் போடுறாங்க. அந்த எலிவேஷன் இப்படி இருக்கணும், பெட்ரூம் இத்தனை இருக்கணும், பால்கனி இப்படி இருக்கணும், அதுல ஸ்டடி ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் போட்டு அந்த படத்தை என்ன செஞ்சிருவாங்க, முன்னாடியே கொடுத்துருவாங்க. இங்கே என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் யாருன்னா, he was a creator, உலகத்தை உண்டாக்கினவர், அதை பிளான் பண்ணவர். உங்க வாழ்க்கை குறித்த பிளான் பண்ணி இருக்கார், உங்களை குறித்து அவர் என்ன பண்ணியிருக்கார், திட்டம் பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை குறித்த எல்லா காரியங்களையும் அவர் உருவேற்படுத்துகிறவர். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப இந்த வசனத்தை பார்க்கிறப்ப முன்னாடி இருக்கிற கர்த்தரை பார்த்துட்டு அப்புறம் தான் பார்க்கணும். என்னை நோக்கி அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நிறைய பேருக்கு கூப்பிடுறது தான் சலிச்சு போறாங்க. ஏன்னா நேரம் இருக்கிற கண்கள்ல பார்க்கிற மனுஷனிடத்துல ஈஸியா கூப்பிட்டுறலாம். பெற்றோர் இடத்துல பிள்ளைங்க கேட்டுருவாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு சாப்பிட்றதுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு சில பிள்ளைங்க பிடிவாதம் பண்ணுவாங்க, எனக்கு நான் இதை கொடுத்தாதான் அப்படிம்பாங்க. முரட்டாட்டம் பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க, கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு ஆடுவாங்க. ஆனா விசுவாசிச்சு நடக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நாம் விசுவாசித்து நடக்கத்தக்கதாக, தரிசித்து அல்ல. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா அவர் யாருன்னா, அவர் இரக்கம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் சுகத்தை தருகிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் குமாரனே கொடுத்தவர். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அவர் குமாரனை மரிக்க கொடுத்தவர். அப்படி மரிக்க கொடுத்தவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ அவ்வளோ பெரிய கர்த்தர். அப்போ இந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, என்னை நோக்கி கூப்பிடுனா, அது என்னங்க என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா புரியல. ஆனா முன்னாடி இருக்கிற கர்த்தர் யாருன்னா, அவர் உருவேற்படுத்தினவர். ஹல்லேலூயா. அதை திட்டம் பண்ணினவர். இந்த பூமியை இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, எர்த் கிரியேட்டர், இந்த பூமியை உருவாக்கினவர். அவர் உங்களுக்கு ஒன்றை உருவாக்கி தர முடியாதா? ஒருவேளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் இல்லை, ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தர் காணப்படாத உலகத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய வல்லமையும் அவருடைய நாமமும் அது நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கு, மாறாததா இருக்கு. காண்கிறது பெரிதானது இல்லை. ஒருவேளை நம்ம பார்க்குறோம், நம்ம காண்கிற ஒரு சில காரியங்கள் நம்மை விட்டு போய்விடுது. ஒரு சில காரியங்கள் என்ன ஆகுது, ஒரு சிலது ஏன் நமக்கு தெரியல, கஷ்டமா இருக்கு.
ஆனா காணப்படாத உலகம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காணப்படாத உலகத்திலே அவர் வைத்திருக்கிற சுகம், வாக்குத்தத்தங்கள், வல்லமை, அவருடைய இரக்கம் அற்புதமாக இருக்குது. அதை தான் நம்ம நீங்களும் நானும் பார்க்கணும். எப்படி அவர் பதில் கொடுக்கிறாராம், ஆண்டவர் கூப்பிட்டப்ப அந்த வார்த்தையை பாருங்க, உனக்கு நான் உத்தரவு கொடுத்து, உனக்கு உத்தரவு கொடுத்து. கையை உயர்த்தி சொல்லலாம், எனக்கு கர்த்தர் அவருடைய அளவின்படி, என்னுடைய அளவின்படி அல்ல, அவருடைய அளவின்படி உத்தரவு கொடுத்து. உத்தரவுன்னு என்ன? ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அடுத்து என்ன செய்யறாரா, நீ அறியாததும் உனக்கு, கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பா. ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த இதே ஒத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அடுத்து சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயர்ந்திருக்கிறது அப்படின்னா, இந்த கொடைக்கானல்ல அந்த வாக்கர்ஸ் அந்த அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படியே நடந்து போறப்ப ஃபுல்லா மிஸ்டா இருக்கும், மலைக்கு கீழே ஃபுல்லா அப்படியே மேகமா இருக்கும். அந்த சீசன், அந்த குளிர்ந்த நேரம் போனோம்னா நம்ம நடந்து போகிற அந்த மலையை ஒட்டி நடந்து போவோம், ஃபுல்லா மேகமா இருக்கும். அங்கிருந்து பார்த்தா அந்த மலை எவ்வளவு உயரத்துல நம்ம இருக்கிறோம்னு தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழி. அப்ப இந்த வழிகள்ங்கிறார் பாருங்க. அப்ப குடும்பத்துல நம்மளா நினைக்கிற வழிகள், நம்மளா நினைக்கிற நினைவுகள், குடும்பத்தை பத்தி பாட்டி தாத்தா என்ன சொன்னாங்க அல்லது மாமா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதல்ல, குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்ற, அதன்படி கல்யாணம் ஆக போறவங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் இந்த குடும்பத்தை குறித்து இந்த காரியங்கள் பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து. ஆவியினால நிறைந்து அப்படின்னா என்னன்னா, இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தினாலே நிறைந்து, வெளிப்பாடுகளாலே நிறைந்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வர்ற நேரம் கர்த்தர் நமக்கு அந்த கரெக்டா அந்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க, நீ அப்படி உற்சாகப்படுத்துறாரு பாருங்க, பலப்படுத்துறாரு பாருங்க, நம்மளை நடத்துறாரு பாருங்க, நமக்கு அந்த பலனையும் ஆற்றலையும் கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்கள். அந்த சரீரம் யாருடையது அப்படின்னா, இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரும் நமக்குரியவர். இந்த சரீரம், நம்முடைய சரீரம் அவருக்குரியது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக. உங்கள் சரீரத்தின் அவயங்களை என்ன செய்யுங்க? நீதியின் ஆயுதங்களாக யாருக்கு ஒப்பு கொடுங்க? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி ஒரு துன்மார்க்கத்திற்கு தாங்களா போய் அந்த துன்மார்க்கமான காரியங்கள்ல அந்த ஒயின் ஷாப்பை தேடி போய் அவங்க வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு வெறி கொள்ற அளவுக்கு அது எப்படி செய்யறாங்களோ, அதே போல
நம்ம அவயங்களை நாம வாலண்டியரா துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தருடைய அந்த நோக்கத்திற்கும் கர்த்தர் நம்ம கொடுத்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த அந்த மகத்தான திட்டங்களுக்காக நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, அங்கு சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பயத்தோட கணவன் மனைவி என்ன செய்யலாம், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து. ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவர் சொன்னாரா, நான் தான் வெளியில போய் எல்லா வேலையும் பார்க்கறேன், அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, நான் சாப்பிட்டது போக தான் அப்புறம்தான் மனைவி பிள்ளைகள்லாம், ஏன்னா நான் கஷ்டப்படுறேன். அதே போல வெளிநாட்டுல ஒரு சகோதரி திருமணமானி வெளிநாட்டுக்கு போனவங்க, கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆன உடனே அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருச்சு, எனக்கு இதெல்லாம் சரிப்படாது, வெளிநாட்டு வேது. என்னப்பா பிரச்சனை? நல்ல இடம், நல்ல சம்பளம், எல்லாம் நல்லா செஞ்சுட்டேனே, என்னப்பா பிரச்சனை? இல்லை இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சினிமா பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியல? சினிமா பார்க்க முடியல. அப்ப பாருங்க, சுயநலம், அதனால வர்ற விளைவுகள். குடும்பத்தில் கணவருக்குள்ள இருக்கிற சுயநலம், குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்குள்ள இருக்கிற சுயநலம், அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்படுது, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இங்கே நிறைந்து அப்படிங்கிற அந்த வார்த்தை பாருங்க, இந்த மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு இருக்கு, அல்லது மீன் குழம்பு. மீன் குழம்பு வச்ச உடனே அன்னைக்கு டேஸ்ட் கம்மியா இருக்கும், ஆனா அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிரும், அந்த மீன் எல்லாம் போய் நல்லா செட் ஆகி அந்த குழம்பு என்ன ஆயிரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், நிறைந்து, அந்த சாரம் எல்லாம் நிறைந்து. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த நிறைந்து அப்படிங்கிறது என்னன்னா, அது அந்த ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து. இந்த சங்கீதம் 91 அநேக முறை வாசிக்கிறோம். அந்த சங்கீதத்தில் ஃபுல்லா என்ன போட்டிருக்குன்னா, அந்த வெளிப்பாடுகள் போட்டு, அதுல ஒரு வெளிப்பாடு பாருங்க, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி. நீடித்த நாட்களால் நான் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்கி. என் ரட்சிப்பை நான் என்ன செய்வேன்? அவனுக்கு காண்பிப்பேன். வாழ்ற வாழ்க்கை நம்ம நிறைய வருஷம் வாழலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஏண்டா வாழ்றோம், என்ன வாழ்க்கை அப்படின்னு வாழ்றது நரகம் மாதிரி. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாராம், ரொம்ப நாள் வாழவும் வைக்கிறாராம், அதே நேரம் திருப்தி ஆக்குகிறாராம். சொல்லுங்களேன், திருப்தி ஆக்குகிறார். அதற்கு கண்டிஷன் போட்டிருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி. அந்த வெளிப்பாடை பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு த லவ், பிகினிங் லவ், ஆதி அன்பு. ஆதி அன்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வாலிப சகோதரர்களோ சகோதரிகளோ எங்கேயோ சம்பந்தம் இல்லாமல் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, வெயில்லையோ வீட்டில் கூட அந்த வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு இதுக்காக வெயில்னு கூட பார்க்காம நின்று கொண்டே இருப்பாங்க. பாருங்க, ஒரு முறை இங்க 2 பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு சகோதரனும் சகோதரியும். தொடர்ந்து ஒரு 2 வாரம் காலையில வந்தாங்கன்னா 11 மணிக்கு வந்தாங்கன்னா 4 மணி வரைக்கும் நிற்பாங்க. அப்புறம் இதே பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன். உடனே அவன் சொன்னா, அந்த பையன் சொன்னா, எனக்கு அடுத்த தெரு தான், வா உன் வீட்டுக்கு வா அப்படின்னு ஓடியே போயிட்டான். யோசித்து பாருங்க, நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நிக்கலாம்? அரை மணி நேரம் நிக்கலாம், 1 மணி நேரம். 11 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும்னா ஒரு நாள் பரவாயில்ல. ஆனால் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா, நடுராத்திரியில எழுந்து ஜெபிக்கத்தக்கதாக, அதிகாலையில ஜெபிக்கத்தக்கதாக, சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஆண்டவரை நேசிச்சு குடும்பமா ஜெபம் பண்ணி குடும்பமா ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்து, அதுதான் அன்பு, ஆதி அன்பு. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில எழுந்து துதிக்கிறாங்க. நடுராத்திரி அப்படின்னு போட்டிருக்கு, உடம்புல வலி, ரத்தம் வடியுது, ஆனா அன்பு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. இன்னைக்கு நம்ம சுத்தி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அன்பு கூறுகிற கர்த்தர் மேல கண்களை வைத்து அவர் சமூகத்துல ஜெபித்து, கணவன் மனைவியாக, பெற்றோரும் பிள்ளைகளுமாக, அந்த அன்பு என்ன செய்யும்? ஜெபிக்கிறதுக்கு அதிகாலையில எழுந்து பாருங்க. அது வேற எதையுமே பார்க்காது, நம்மளை யாரும் ஜெபம் பண்ணீங்க ஜெபம் பண்ணல எதையுமே சொல்ல தேவையில்லை. உள்ள இருக்கிற அந்த அன்பு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா
நான் ஜெபிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என் சிந்தனையில நல்ல காரியங்கள் இருக்கணும், நான் ஆண்டவருக்காக வாழணும், என்ன அவயங்களை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, எங்கேயாவது ஒரு சில இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்னா அங்கே இருக்கிற ஸ்பிரிட்னால நம்ம ஒரு சில இதில் இதாக வேண்டியது இருக்கலாம். அதில் பாருங்கள், வெளியில் போயிட்டு வர்றோம், உடம்பெல்லாம் தூசி ஆயிடுது. ஒரு வீட்டை கதவை பூட்டி வச்சுட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்கள், ஜன்னலெல்லாம் கூட அடைச்சி வச்சுருந்தாலும் தூசி உள்ளே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நல்லா கவனிங்க, மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கா, அது பலவிதமாக இருக்குது. இருதயமானது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. அதே மாதிரி அப்ப குடும்பமா வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து ஆண்டவர் சித்தம் செய்யணும்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மாறுபாடான காரியங்கள் இருக்கு. கணவருடைய மனசு வெளியில நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கலாம், உள்ள வேற மாதிரி இருக்கலாம். மனைவி ரொம்ப சாந்தமானவங்க மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ள சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா வேதத்தின்படி 2 பேரும் புரிந்து இந்த தேவ சத்தியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் போது அங்கு என்ன உண்டாகும்னா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அங்கு கர்த்தர் அங்கு மகிமைப்படுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு. சொல்லுங்களேன், மகிமையுள்ள சபையாக. அது என்ன செய்யறாராம், சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அதை கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். கணவனிடத்துல குறை இருக்குமான, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, எனக்குள்ள இருக்கிற சுயநலம், அதனால என் குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. மனைவிக்குள்ள, ஆண்டவரே நான் புத்தியா நடக்கல, நான் மாம்சத்துல நடந்துட்டேன், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த விட்டு கொடுக்காத தன்மையினால என் குடும்பத்துல பிரச்சனை, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அங்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆவியினாலே அப்படிங்கிறது நிறைந்து, சொல்லுங்க நிறைந்து. சின்ன வயசுல நாங்க என்ன பண்ணுவோம், இந்த கடல் பாசி இருக்கு பாத்தீங்களா, அதை ஜெகர்தண்டான்னு சொல்லி நைட்டு அந்த இதை தூக்கி ஊற வச்சிருவோம். காலையில பார்த்தா நிறைஞ்சு இருக்கும், ஃபுல்லா தண்ணியை கொஞ்சம் எடுத்தா கூட போதும், அதுல ஃபுல்லா கடல் பாசியா இருக்கும். அதுல அந்த இனிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஐஸ் கட்டி போட்டு. ஆனா கொஞ்சம் தான் இருக்கும், அந்த தண்ணியில போட்ட உடனே அது என்ன ஆகும்னா அப்படியே நிறைஞ்சிரும். நிறைந்து ஒவ்வொரு ஸ்பூனையும் அள்ளும் போது ஃபுல்லா கடற்பாசி தான் வரும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அதே போல ஆவியினாலே நிறைந்து அப்படின்னா இந்த வேத வாக்கியங்களின்படி அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாக, அவருடைய சித்தங்கள் நம்முடைய சித்தங்களாக, அவர் நடத்துகிறபடி நாம் நடக்கத்தக்கதாக, மாம்சத்தில் அல்ல. அவர் எப்படி நடத்துறார் அதற்கு நம்மை விட்டு கொடுத்து. சங்கீதம் 91 போட்டிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த மறைவில் இருக்கிறது. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:15 மணி வரைக்கும் அந்த அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணோம். சகோதரிகள் ஒரு சிலர் இருந்தாங்க, ஆரோன் பிரதர் கூடயே இருந்தார் நைட் வரைக்கும் ப்ரேயர் பண்றதுக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு. ஆனா எனக்கு அதுக்கு முதல் நாள் வெளியூர் போய் டிராவல் பண்ணிட்டு வந்தது, ரொம்ப டயர்டா தான் இருந்தது. ஆனா ஜெபிக்கிறப்ப கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த நிறைந்து நிறைந்து நமக்குள்ள நமக்கு வர்ற ஆபத்துல தப்புவிக்க, நம்மை பலப்படுத்த கூட கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து துணையா நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அம்சாஸ்டர் அவங்களுக்கு போன வாரம் தான் ஆஞ்சியோ பண்ணியிருக்கு, ஆப்ரேஷன். 6 பேர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் ரொம்ப முடியல பாஸ்டர், பயமா போச்சு, ஆண்டவரே எந்த தீமையும் அணுகக்கூடாது. அம்சாஸ்டருக்கு இங்கேருந்து போனோம், காட் ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அவங்கள கூப்பிட்டேன், சிஸ்டர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்க, ஒரு 2 hours இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. வந்துட்டாங்க. நான் சொன்னேன், ஆட்டோ காசு கொடுத்துட்றேன், போகிறப்பையும் ஆட்டோ காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஆட்டோவில் வந்துட்டாங்க, திரும்பி ஆட்டோவில் போகிறதுக்கும் அங்கே ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டோம். காசே வேணாம் பாஸ்டர், ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரூபா மட்டும் கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு, நம்ம கூட நின்னாங்கல்ல, ரொம்ப சீரியஸான நேரத்தில் நம்ம கூட நின்னாங்கல்ல. எனக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கள் அந்த ஒரு 3 hours நிறையா ஒரு சில ஊழியங்கள் இருந்தது, ஒத்தாசையாக ஒருவருக்கு ஒருவர் அன்பு. ஹல்லேலூயா. மணவாளன் இயேசுக்கு ஏற்ற மணவாட்டியாக, மணவாளன் இயேசுக்கு ஏற்ற மணவாட்டியாக. அந்த
பழக்கணத்துல வேளாங்கண்ணி சிஸ்டர் அவங்க மரித்து போயிட்டாங்க. நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், சர்ச்சில் தெரிஞ்சவங்க யாராவது அந்த பெட்டி பாக்ஸுக்காக ஃபோன் பண்ணுறேன். அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. எதுக்கு? பெட்டிக்கு. காலையில் தான் பெட்டி வரும் அப்படின்னாங்க. அந்த பெட்டி பாக்ஸு 10,000 ரூபா அப்படின்னாங்க. சரி, எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் சொன்னேன், ரீசெண்டாக 2 பேரும் அடக்கம் பண்ணியிருக்கேன், ஒரு பெட்டி 2,200 ரூபா, கொஞ்சம் சுமாராக இருந்தால் 1,800 ரூபா. ஒரு வரிசையாக ஃபோன் பண்ணேன், ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எங்களுக்கு சூழ்நிலை நாங்கள் போக முடியாது பாஸ்டர், மேட்டுப்பட்டிக்கு போய் அங்கே வாங்கணும் அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஜெபா அவங்க சொந்தக்காரங்க அங்கேருந்து வந்திருந்தாங்க, ஈரோட்டில் இருந்து. அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் பாஸ்டர், நேராக போய் நம்ம போய் திண்டுக்கல்லில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அங்கே பழக்கணத்துலேருந்து திண்டுக்கல் வந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப அடக்கம் பண்ணணும். அப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு டேனியல் பிரதர் அப்படின்னு நான் வந்துச்சு. அவர்கிட்ட போனோடனே, பாஸ்டர் நான் அந்த பக்கம் தான் கடைக்கு போகிறேன், நான் போய் என்ன செய்கிறேன், அந்த பெட்டி எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னு போய் டிரான்ஸ்போர்ட் செலவோட எல்லாம் சேர்த்து 3,000 ரூபா தான் ஆச்சு. அல்லேலூயா. 1 மணி நேரத்தில் அந்த பெட்டி வந்துருச்சு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த சகோதரி ஆண்டவரை தேடுறவங்க அந்த காரியங்களை செய்கிறப்ப சொந்தக்காரங்க தான், ஆனால் 10,000 ரூபா கேட்குறாங்க. நான் சொன்னேன், பிரதர் வெறும் 2,200 ரூபா, என்ன சொல்கிறீங்க, பெட்டி 10,000 ரூபாயா? இல்லைங்க, அங்கிருந்து கொண்டு வரணும், அது நாளைக்கு தான் வரும். கொஞ்ச நேரத்திலே கர்த்தர் எல்லாத்தையும் நடப்பித்து கொடுத்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூர்ந்து? அவரை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வந்து ஆபத்தான நேரத்தில் வந்து துணையாய் நிற்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன், உனக்கு உத்தரவு கொடுப்பேன், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக விடிய விடிய இந்த சுகர் டெஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அலாரம் வச்சு எந்திரிச்சு இங்கேருந்து அந்த டாக்டருக்கு, அங்கே நர்ஸுக்கு ஃபோன் பண்ணோன்னா நர்ஸு அங்கே இருக்கிற டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னார், நானும் தூங்கலை, என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலைன்னா, அந்த ரிப்போர்ட் எழுதுறாங்க சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதில் நான் வேறு ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணேன், நர்ஸு தூக்கத்தோடு எழுத மறந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் 5 மணிக்கு சொன்னேனே, ஓ நான் தூக்கத்தில் மறந்துட்டேன், பரவாயில்ல, ஆனால் விடிய தூங்கலை. நல்ல கவனிங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கூட கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் சொல்றார் என்னோட கூட வரும். அப்ப கணவன் மனைவிக்கு இடையில நன்மை செய்கிறதுல முந்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு நன்மை செய்யணும், மனைவி கணவனுக்கு நன்மை செய்யணும். கணவரை மனைவி எப்படி ஏமாத்தலாம், மனைவியை கணவர் எப்படி ஏமாத்தலாம்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? அங்க பைபிள்ல போட்டிருக்கு, நன்மை செய்கிறதிலே, சொல்லுங்களேன், நன்மை செய்கிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ, பைபிள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல சமாரியன் அப்படின்னு. ஒரு மனுஷன் குற்றுயிரா கிடக்குறான், அந்த வழியில ஆசாரியன் வர்றான், லேவியன் வர்றான். இவங்கெல்லாம் அந்த பிரமாணங்களை கற்று தேர்னவங்க, அவங்கெல்லாம் பக்கமாய் விலகி போயிட்டாங்க. அங்கே அந்த வழியில வந்த ஒரு சமாரியன். இந்த சமாரியன் யார் அப்படின்னா, யூதர்கள் ரொம்ப அருவருப்பா நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சமாரியன் அந்த பக்கமா வர்றான். ஆண்டவர் இயேசு இந்த விளக்கத்தை சொல்றாரு. அவன் என்ன பண்றான் யோசித்து பாருங்க. அவன் குற்றுயிரா கிடக்கிறவன், ஐயா என்னை காப்பாத்துங்க, ஐயா யாராவது என்னை காப்பாத்துங்க, அந்த வார்த்தை முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஐயோ என் வீட்டில் குடும்பம் இருக்கு, இப்படி என்னை கொலை பண்ற அளவுக்கு குற்றுயிரா போட்டுட்டு போயிட்டாங்களே. நான் சின்ன வயசுல பாளையங்கோட்டையில ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், அங்கே லேவியர் முகாம் நடக்கும், அதை குறித்து ஒரு ஊழியக்காரர் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸோட போயிருப்பார். அந்த சமாரியன் அந்த கழுதைங்கிற வாகனத்துல தூக்குறப்ப சொட்டு சொட்டா ரத்தம் வடிஞ்சிருக்கும், அவர் ட்ரெஸ் நனைஞ்சிருக்கும், ரத்தமாயிருக்கும்.
அது மாத்திரமல்ல, அவர் போகிற வேலை கெட்டு போயிருக்கும். இப்ப கொண்டு போய் சத்திரத்துல சேர்க்கிறார். தங்க கையில் இருக்கிற பணத்தை கொடுக்கிறார். 2 வெள்ளி பணத்தை கொடுத்துட்டு, திரும்ப செலவானா நான் திரும்ப வந்து என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். அது எதை குறிக்கும்னா ஆண்டவருடைய வருகையை குறிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ அங்க இருந்து, அந்த சத்திரங்கிறது சபை, சபைக்கு கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து இந்த சபைக்கு உள்ள என்னென்ன காரியங்கள்லாம் செய்யப்படுது அதற்கான எல்லா கரையத்தையும் இயேசு கொடுத்திருக்கிறார். திரும்ப நான் வருவேன் அப்படிங்கிறார். திரும்ப நான் வருவேன். திரும்ப வந்து என்ன செய்வாரு, இன்னும் எதுவும் நான் செட்டில் பண்ணணுமா அப்படிங்கிறார். ஆனா இதுல என்னன்னா, அவன் ஒரு சாதாரண சமாரியன். யாரு? சமாரியன். அந்த மனுஷன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார்? ஆண்டவர் சொல்றாரு, இதுல யார் பிறனா இருந்தா அப்படின்னா அந்த சமாரியன். லேவியன் உதவி செய்யல, ஆசாரியனும் உதவி செய்யல. ஒரு சிலர் என்ன, என் வீடு, என் குடும்பம், எங்க ஆள்க, அதை தவிர வேற எதுலையும் பழக மாட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் போட்டுருவாங்க, இந்த கட்டுக்குள்ளதான் கிடப்பாங்க. ஆனா இயேசு அங்க சொல்றாரு, எனக்கு பிறன் யார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த சமாரியன் அவன் ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன். அந்த சமுதாயத்தில் யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தமே கலக்க மாட்டாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த சமாரியன் அன்பு கூர்ந்து தன் நேரத்தெல்லாம் செலவு பண்ணி பணத்தை கொடுத்து, நம்ம எத்தனை காரியங்கள்ல நம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்குகிறோம். இயேசுவும் கூட பேதுருடைய காலை பிடிக்கிறாரு, காலை கழுவுறாரு, தண்ணி எடுத்து அந்த கால்கள்ல தண்ணியை ஊற்றி காலில் தண்ணியை அப்படியே தேய்ச்சி, அடுத்து என்ன செய்யறாரு, இடுப்புல இருக்கிற அந்த துணியினால காலை துடைக்கிறாரு. உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க போய் என் காலை கழுவலாமா? இது என்னப்பா ஆண்டவரே? இல்ல இல்ல, ஸ்தோத்திரம், நாங்க தான் ஆண்டவரே. இல்ல இல்ல, நீ போதகரும் ஆண்டவரும் சொல்ற நல்லதுதான், நான் இதை செய்வேன், ஆனால் இதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப குடும்பத்துல ஒருவருக்கொருவர் தாழ்ந்து கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ, கிறிஸ்து எப்படி அந்த சாயலை வெளிப்படுத்தினாரோ, அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி வெளிப்படுத்தத்தக்கதாக, அப்படி மகிமைப்படுத்தத்தக்கதாக அங்கதான் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் அங்கதான் வருவார், நமக்கு அந்த முன்மாதிரியை காண்பிக்கிறார். நம்ம எத்தனை இடத்துல நம்ம இந்த நல்ல சமாரியன் மாதிரி இருந்திருக்கிறோம். நம்மளை பகைக்கிறவங்க, இந்த யூதர்கள் யாருன்னா சமாரியர்களை பகைக்கிறவங்க, கேவலப்படுத்துறவங்க, அவமானப்படுத்துறவங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சமாரியன் போய் என்ன செய்யறாப்புல, யூதனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன செய்யறான், நன்மை செய்யறான். இல்லைங்க, என்ன வேதனைப்படுத்தினவங்க அவங்களுக்கு போய் நான் என்ன செய்யறது, என்ன அவமானப்படுத்தினவங்க அவங்கள எப்படியாவது பழி வாங்கிடணும் இல்லையா? இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த சமாரியன் நன்மை செய்தான், அந்த சமாரியன் தூக்கி சுமந்தான். அன்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு எப்படி நம்ம அங்கு கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்கு ஒத்த வசனம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம்
அதிலே 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சொல்லுங்களேன், புதிய மனுஷனை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, புதிய மனுஷனை. ஹல்லேலூயா. தரித்து கொண்டிருக்கிறீங்களே. யாருக்கு ஒப்பாகனா? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியர் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆகையால், எல்லாம் சொல்லுங்க, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி சொல்லுங்க, சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்து, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். அப்ப கணவன் மனைவி மேல குறைபாடு உண்டானால், மனைவி கணவன் மேல குறைபாடு உண்டானால் என்ன செய்யணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க பாஸ்டர்? காலங்காத்தால மன்னிக்கணும். மன்னிக்கும் போதுதான் கர்த்தர் அங்கு மகிமைப்படுவா. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அங்க 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய். அந்த ஆவியினால நிறைந்துனா என்ன அர்த்தம்னா, அந்த வசனம் உள்ள வாசம் பண்ணணும். இந்த இடத்துக்கு ஓனர் அவங்ககிட்ட போய் வாடகை கொடுக்க போவேன். போகிறப்பெல்லாம் அவங்க ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அவங்க வீட்டில் அவங்க மகனுக்கு 1,00,000 பேருக்கு ஒரு வியாதி, குடிச்சதுனால வந்த வியாதி, மறிச்சிருவாங்க. போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையில சுகமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்திலிருந்து 15 வருஷம் ஆச்சு இந்த இடத்துல. அவங்களுக்கு உயிரோடு அவங்க இறந்து போயிட்டாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி நீங்கள் எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கிறீங்களோ இருங்க, நாங்கள் என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு பிறகும் பிள்ளைகளும் உங்களை ஒன்றும் இங்கேருந்து போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்களா என்ன செய்யணும், நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அந்த மாதிரி அப்படின்னு. அவங்க வயசு 90 வயசில் மறித்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த இயேசுவின் பேரில் இருக்கிற அந்த விசுவாசம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு அறியாதவங்க, புறஜாதியர். இப்படி பிரேயர் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டை திறந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. 2 முறை யாரோ வேற கட்சிக்காரங்க போய் அவங்களுக்கு இடம் கொடுத்தது எங்களுக்கு கொடுங்க, அவங்க இங்கே ஃபுல்லாக மதம் பரப்பிடுவாங்க. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, அவங்கள பார்த்தா கட்சிக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது. அவங்க சொல்கிறாங்க, தம்பி 2 முறை வந்து இப்படி கேட்டாங்க, அவங்க மறிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற நாங்கள் போய் ஜெபம் பண்ண போனோம். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. போய் ஜெபம் பண்ண போனோம். நானும் சிஸ்டர் பாஸ்டர் அம்மாவும் போனோம். போய் ஜெபம் பண்ணுறப்ப அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கூடிக்கொள்கிறாங்க. அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. யாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாரும் புறஜாதியர். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இருதயத்தை திறந்திருக்கிறாங்க, அவங்க இடத்த விசாலமாக கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்களையும் நேசிக்கணும். அவங்க மத்தியிலையும் கிறிஸ்துவின் சாயலை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அதில் அந்த வீட்டுக்கு இன்னொரு ஒரு அற்புதம் நடந்தது. அவங்க பேரன் ஒரு பையனுக்கு, அவங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொண்ணு MBA முடிச்சிருச்சு. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு அடுத்து குழந்தை இல்லை. ஜெபம் பண்ணி 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. சார், நீங்க அப்போ ப்ரேயர் பண்ணீங்கல்ல, அந்த பையன் பேர் தருண். இந்தா தருண் வாப்பா. அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள். ஆனா கிறிஸ்துவின் அன்பு.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெள்ளிக்கிழமை ஒரு டீச்சர் வந்திருந்தாங்க. அவங்க மாமனார் மாமியார் ரொம்ப கடன் பிரச்சனை. அவங்க அந்த அம்மா கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவு தீர்ந்துருச்சு. அந்த அம்மா கவலையிலே இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ளே சொல்லி சொல்லி ஆண்டவர் அறியாதவங்க அவங்க ஆராதனைக்கு வந்திருந்தாங்க வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சாயந்தரம் வருவாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் தாங்கி. கணவன் மனைவிக்கு எப்படி அன்பு செய்யலாம், மனைவி கணவனுக்கு எப்படி அன்பு செய்யலாம், எப்படி இந்த குடும்பத்தை தூக்கி விடலாம், பிள்ளைகளை எப்படி உருவாக்கலாம். அங்க இசைவு பாருங்க. இது இந்த போதனை சன்னியாசியா இருக்கிறவங்களுக்கு கூட, திருமணமே வேணாங்கிறவங்களுக்கு கூட அந்த அந்த ஆவியினால நடத்தப்படணும். திருமணம் பண்ணாம இருக்கிறோங்கிறது அல்ல, ஆனா நம்ம ஆவியினால. திருமணம் பண்ணவங்களுக்கும் எஜமானன் வேலைக்காரங்க எப்படி இருக்கணுமா? அங்கு சொல்லப்பட்டிருக்கு எபேசியர்ல, அதை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். வேலைக்காரரே நீங்கள் எப்படியா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க? நடுராத்திரியில எழுந்து ரத்தம் வடியுது, ஆனாலும் என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார். அன்பு. நடுராத்திரியில எழுந்து அந்த இடத்துல இயேசு வருவா, என் வேதனையை மாற்றுவா. யார் வரலைனாலும் பரவாயில்ல, தாய் தகப்பன் வரல, ஆனா கிறிஸ்து வந்துட்டார். அங்க நடுராத்திரியில நீங்க எழுந்து ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைக்காக வருவார் இயேசு. உங்க குடும்பத்துக்காக வருவார், கண்ணீரை துடைக்க வருவார். அவர் எப்பொழுதும் அவைலபிள்ங்க. அப்போலோ பார்மசி 24x7 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏடிஎம் 24 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் எப்பொழுதும் என்றென்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. அங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு மைட்டி காட், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், 24 hours அவர் சமாதான பிரபு. உங்க வீட்டுக்கு சமாதானம் வேணுமா? நடுராத்திரியில எந்திரிச்சு இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா அந்த சமாதான பிரபு வருவார். ஏசாயா 9ல போட்டிருக்கு, மீதியானியரினுடைய நாட்களில் நடந்தது போலவா. உங்க குடும்பத்துல திடீர்னு கொள்ளையடிச்சுட்டு போயிடுறானா பிசாசு, சுகத்தை திருடிட்டு போயிடுறானா, பரிசுத்தம் இல்லாதனால வீட்டுல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போதா? அங்கு சொல்லப்பட்டிருக்கு, மீதியானியருடைய அந்த நுகத்தடியை முறித்தது போல கர்த்தர் நுகத்தடியை முறித்து போடுவார். ஹல்லேலூயா. இயேசு அப்படி செய்வாராம். இந்த மீதியானியர் என்ன செய்வாங்க? இவங்க எல்லாம் விவசாயம் பண்ணி அப்படியே அந்த கோதுமை விளைஞ்சி ரெடியா இருக்குமா, வருஷம் வருவாங்க. என்ன செய்வாங்கன்னா கரெக்டா அவங்க கைகள்ல ஆயுதம் ஓங்கி இருக்கும். இந்த இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சதுனால அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவளையும் தீக்கிரையாக்கி கொள்ளையாடி போயிடுவாங்க. அன்பானவர்களே, ஒருவேளை உங்க வீட்டுல ஏதோ ஒரு விதமான தீமையினால நீங்கள் கொள்ளையாடப்பட்டிருக்கலாம், அடிமைப்பட்டு கிடக்கலாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். தீர்க்கதரிசி பார்க்கிறார், சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். உங்க குடும்பத்துக்கு, உங்க சந்ததிக்கு, உங்களுடைய ஜெனரேஷனுக்கு எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க, எதெல்லாம் பரிதாபமா விட்டு போயிடுச்சு, உங்களை விட்டு சோர்ந்துடாதீங்க. அவர் மீட்கிறவர், நுகத்தடியை முறித்து போடுகிறவர். நுகத்தடி என்ன செய்வாரா? முறித்து போடுவார். உங்க கணவன் மனைவிக்காக அப்படி ஜெபிங்க, மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவரை கர்த்தர் மகிமையாக்கிடுவார், உங்க மனைவியை கர்த்தர் அப்படி ஆக்குவார். உங்க குடும்பம் ஜெனரேஷன் நல்லா இருக்கும். அங்கு யார் வருவானா? அதிசயமானவர். His name is wonderful. அவர் யாரு? உங்க வீட்டுக்கு நடுவுல அதிசயமானவர் இருப்பாருங்க. எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஒரு சிலர் சரீர தகப்பன் என்னத்தங்க சேர்த்து வச்சுட்டு போனாரு, ஐயோ சாபத்தை தாங்க சேர்த்து வச்சுட்டு போனாரு. இல்ல இவர் பேர் என்னன்னா நித்திய பிதா. இவர் என்னது? இவர் பேரு நித்திய பிதா. இங்க சொல்லப்பட்டிருக்கு எவர்லாஸ்டிங் ஃபாதர். இன்னொரு வார்த்தை அங்கு பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம், அதை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, இந்த தீர்க்கதரிசி நாட்கள் இது நடக்கல, ஆனா தீர்க்கதரிசி அதை பார்க்கிறாருங்க. தீர்க்கதரிசி யாரை பார்க்கிறாரு? அந்த மீட்பரை பார்க்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு என்ன வேணும் தெரியுமா? வெளிப்பாடு. இந்த அதிசயமானவர் என் வீட்டுக்கு வேணும். என் குடும்பத்திற்கு என்ன வேணும்னா, என் குடும்பத்துக்கு சமாதானம் வேணும்.
சமாதானம் எங்க இருக்குன்னா இவரிடத்துல இருக்கு. அந்த வெளிப்பாடு. இவர் என்ன செய்வார்னா, இங்கே அந்த 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் வசனம் வாசிங்களா, 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. 4ஆம் வசனம், மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். சொல்லுங்களேன், முறித்து போட்டீர். கர்த்தர் முறித்து போடுவார். எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க கடந்த வருஷம், கடந்த நாட்கள்ல பரிதாபமா ஒடுக்கப்பட்டு போயிட்டோமே, ஐயோ போயிடுச்சு, தாங்க முடியலையே, வேதனையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவன் தான் கொடுக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறாரு? அவர் குமாரனை கொடுக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்களேன், எனக்காக தேவன் குமாரனை கொடுத்தார். சொல்லுங்களேன், கொடுத்தார். ஹல்லேலூயா. அதிசயமானவரை கொடுத்திருக்கிறார். ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர், அற்புதமானவர். கவுன்சில் பண்ற அந்த அபிஷேகம் ஆவியானவர் என்ன செய்வாரு? உங்களை அப்படி நடத்துவார். நீ பலப்படு, இன்னும் கொஞ்சம் நீ நிரம்பு, இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடுகள்ல நீ நிரப்பு. கர்த்தர் இதெல்லாம் கொடுத்து அற்புதமா நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு நபரை குறித்து சொல்லி நம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். போதும், இங்க சொல்லப்பட்டிருக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல, கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, ஹோலி ஸ்பிரிட் டிரைவன். அவர் ஆவியானவர் அவரை என்ன செஞ்சாரா? நடத்தி கொண்டு போனார். 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல போட்டிருக்கு, அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது ஆவியானவர் புறாவை போல மேல இறங்கினார். இப்ப நிரப்பப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வாஞ்சை இருக்கணும், டிசையர். வேத வாக்கியங்கள் படி எனக்கும் இந்த நிறைவு வேணும். அவர் நிரப்பப்பட்டாரு. அடுத்து என்னன்னா, வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அநேக குஷ்டரோகிகள் சுகமாக, மரித்தோர் எழுப்பப்பட, அநேகர் கண்ணீர் துடைக்கப்பட. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு சில வனாந்தரம் இருக்கலாம், ஏன்னு தெரியாம இருக்கலாம். ஒரு சில பகுதியில உங்களை நினைச்சு, ஆண்டவரே எனக்குள்ள இந்த பரிசுத்தம் போதாது, எனக்குள்ள இந்த அர்ப்பணிப்பு போதாது, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் சரியா நடத்தல, என் வீட்டை நான் சரியா நடத்தல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவர் சமூகத்துல கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அப்படி நடத்துறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதற்றினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஒரு இடத்துல அவரை பார்த்து சொல்றாங்க, நீ பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறீர். அப்ப சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவம் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான பாவமானது இம்மையிலும் மறுமையிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அல்ல, ஆவியானவர் இந்த கிரியை நடப்பிக்கிறாரு, ஆவியானவர் சுகமாக்குறாரு, ஆவியானவர் பிசாசை துரத்துறாரு, ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு அவர் ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பிசாசுகளை துரத்தி, சொல்லுங்களேன், பிசாசுகளை துரத்தி இயேசு நாமத்துல துரத்தணும். விக்கில்ஸ்வர்த் அப்படிங்கிற அந்த ஊழியக்காரர் அந்த பிசாசை துரத்துறத பத்தி சொல்றாரு.
இந்த லண்டன் மாநகரத்துல ஒரு ஹவுஸ் ஓனர் அம்மா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த நாய் என்ன செஞ்சுச்சான், பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துருச்சான். அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், ஏய் வராத போ அப்படின்னு. ஏன்னா அங்கே பஸ்லாம் வந்துச்சுன்னா அடிபட்டுரும். இவங்க போய் பாதி தூரம் போறாங்களா, பின்னாடியே அவங்க வளர்க்குற நாய் வந்துகிட்டே இருந்ததாம். பஸ் ஸ்டாப்பு கிட்ட வர்றப்ப காலை தூக்கி தரையில ஓங்கி ஒரு அதட்டு போட்டாங்களாம், போ அப்படின்னு சொன்னாங்களாம், ஓடியே போயிடுச்சான். இந்த விக்கில்ஸ்வர்த்து சொல்றாரு, பிசாச தரத்துறப்ப கூட இயேசுவின் நாமத்தில் அப்படி கடிந்து துரத்தணும். பிசாசே போயிரு அப்படி இல்ல, போறையா என்ன, இயேசுவின் நாமத்தில் துரத்தி, சொல்லுங்களேன், துரத்தி துரத்தணும். எந்த விதமான பிசாசு வீட்டுக்குள்ள வருது, எப்படிலாம் வந்து மீதியானியர் இதுனா அது வந்து அதை ஃபுல்லா டேமேஜ் பண்றது, நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறது. ஆனா தீர்க்கதரிசி மூலமா வருகிறது, கிறிஸ்து வருவார், மேசியா வருவார். அவர் என்ன செய்வாரு, நமக்கு ஒரு பாலகன், அந்த நுகத்தடியெல்லாம் முறிப்பார். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காக குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை முறிப்பார், தரித்திரத்தை முறிப்பார். தரித்திரம் இருக்கா, ஐயோ எவ்வளவு வந்துச்சு, எல்லாம் எங்கேயோ போயிடுச்சே, சோர்ந்துடாதீங்க. அதிசயமானவர், அவர் உங்க மேய்ப்பரா இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அவரை வைங்க மேல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவரை நோக்கி கூப்பிட்டீங்களா, கூப்பிட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கலையா? நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுறதுல சோர்ந்து போகாதீங்க. கூப்பிடும் போதே சந்தேகப்படாம கூப்பிடுங்க. பெற்றுக்கொள்வோங்கிற நிச்சயத்தோட கூப்பிடுங்க. அவர் உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. பாட்டு பாடுறாங்க, ஒரு ஊழியக்காரர் விதமா பாடியிருக்கார், கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. எத்தனை பேர் அப்படி கூப்பிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடணும், கூப்பிடுறதுல சோர்ந்து போக கூடாது. நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. நடுராத்திரியில கூப்பிட்டு இருக்கிறாங்க பவுலும் சீலாவும். நடுராத்திரியில யாருமே வரமாட்டாங்கங்க, ரொம்ப கஷ்டம். ஹாஸ்பிட்டல்ல கூட நடுராத்திரியில ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க, கஷ்டமா இருக்கும். ஆனா இயேசு வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடுராத்திரியிலே அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, கைவிடப்பட்ட நிலை, ரத்தம் வடியுது, உடம்பெல்லாம் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டாங்க. ஆனா என்ன நோக்கத்துக்காக அங்க போனாங்களோ, யாரை நம்பி போனாங்களோ அவர் வந்துட்டாரு. இன்றைக்கு உங்க குடும்பத்தை யாரை நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, யாருக்காக அவரை பின்பற்றுறீங்களோ, அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, பேதுரு, ஆண்டவர் இயேசு கடல் மேல நடந்து வந்து என்ன செய்யறாரு, அந்த படகை என்ன செய்யறாரு, கொந்தளிக்கிற அந்த படகை அமைதியாக்குறார். அப்ப பேதுரு கேட்கிறாரு, அப்படி அரண்டு போயிட்டாரு, நீரே ஆனால், எப்படியா நீரே ஆனால் நான் கடல் மேல நடந்து வர்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, உத்தரவு கொடுங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த வாஞ்சையை பாருங்க. ஏன்னா அவர் இருக்கிறார். கடல் மேல நடக்கிறதே யாருமே நடந்ததே கிடையாது கடல் மேல. ஏன்னா கடலை பத்தி நிறைய தெரியும், எங்கன எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியும், எப்ப மீன் கிடைக்கும்னு தெரியும். ஏன்னா அதுலயே சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவர். ஆனா அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, அவர் இருக்கிறார், அவர் இருந்தா நான் நடக்க முடியும். கடல் மேல நடக்கிறாரு. இயேசுவை பார்க்கறத விட்டாரு பாத்தீங்களா, அப்பதான் கடலுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. ஆனா இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாரும் சீசர்கள் மாதிரி கேட்கிறாரு, என்னை மத்தவங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, ஆண்டவரே உம்மை தீர்க்கதரிசியில ஒருவர்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்கப்பா, என்ன யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, அந்த வெளிப்பாடுல சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பாருங்க, அதுதாங்க சபையை வளர்க்கும், அதுதான் சபையை கட்டும். அவர் வந்து பிகம் எ அப்போஸ்தல் லீடர். ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பிதாவானவர் வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க. இப்ப ஆவியில நிரம்பி பேசிட்டார். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டார், இயேசுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவைக்கு போக போறேன், அங்க மரிக்க போறேன் அப்படின்னு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசுட்ட போய் தனியா கூப்பிட்டு அதட்டுறாரு, ஆண்டவரே இந்த மரிக்கிறதெல்லாம் பேசாதீங்க, அற்புத அடையாளம் நல்லா இருக்கு, பிசாசை துரத்துறது நல்லா இருக்கு, நீங்க போன உடனே பிசாசை துரத்துறது நல்லா இருக்கு. பாருங்க, இந்த பேதுரு என்ன பண்றாரு, மெதுவா சொல்றாரு, இந்த ஆண்டவரே மரிக்கிறதை என்ன செய்யாதீங்க, அப்பாலே போ சாத்தானே. என்ன செஞ்சாரு, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல யாருக்கு இடம் கொடுத்துட்டாரு, பிசாசுக்கு. நல்ல கவனிங்க. அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரானவர், விசேஷமானவர்.
சிலுவையில அடிக்கப்படும் முன்பாக அந்த கெத்செமனையில இயேசுவை பிடிக்க வர்றாங்க. ஆண்டவர் இயேசு, யாரை தேடுகிறீர்கள்? எல்லாரும் கீழே போய் விழுகிறாங்க. இப்போ எவ்வளவு வல்லமை! உடனே பேதுரு சொல்றாரு, பேதுரு என்ன பண்றாரு, பட்டயத்தை எடுத்தாரு, கழுத்தை வெட்டுறதுக்கு ஒரே போடு, கழுத்தை தான் குறி வச்சாரு, தலை துண்டா விழுகணும் அப்படின்னு. ஆனா தவறு என்ன ஆயிடுச்சு, காது போயிடுச்சு. நல்ல வேலை, காதை எடுத்து ஒட்டிட்டாரு. ஒட்டிட்டு சொல்றாரு, பட்டயத்தை எடுத்த நீ பட்டயத்தினால சாவ, உன் பட்டயத்தை என்ன செய்ய, உரையில போடு அப்படின்னு அந்த காதை எடுத்து ஒட்டிடுறாரு. எத்தனை காரியங்கள் மாம்சத்திலே, குடும்பத்திலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமா, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமா, மாம்சத்திலே கணவன் மனைவிக்கு விரோதமா, மனைவி கணவனுக்கு விரோதமா. ஒருவேளை அதனால குடும்பத்துல நிறைய அழிவு நாசங்கள் வந்திருந்தா, ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. குடும்பத்துல கசப்பு, விரோதங்கள், பகை, ஆண்டவர் சமூகத்துல இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த கசப்பு நீங்கி அன்பும் இரக்கமும் வரும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற வாரம் ஆராதனை 8:45 நம்ம ஆரம்பிச்சிடலாம். கூட போனா 9 மணி கரெக்டா 10:30 மணிக்கு முடிச்சிருவோம். எத்தனை பேர் அதை சரின்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. 8:45 ஆரம்பிச்சு 10:30 மணிக்கு முடிச்சிருவோம். இங்கே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. ஈவினிங் சர்வீஸ் 6 to 8 அந்த நேரம் வச்சுக்கலாம், கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கலாம். அதிகாலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும், 7:40 வரைக்கும் நடந்தது. இன்னைக்கு பெருமைக்காக சொல்லலை, அந்த ரூமே நிறைஞ்சு போச்சு. சேர் தான் இல்லை, சின்ன இடம்தான். அதை கர்த்தர் விசாலமாக்க உதவி செய்வார். அந்த அதிகாலையில் அங்கே சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே ஏசி போட்டிருக்கிறோம். வேலைக்கு போகிறவங்க அங்கே வந்து பங்கெடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹீட்டாக இருக்குது, நமக்கு வசனம்லாம் உள்ளே போகாது. 8:45 கொஞ்சம் தியாகம் பண்ணி வந்துருங்க. முடிச்சுட்டு 10:30 மணி கூட போனால் 10:40 அந்த நேரம் ரொம்ப ஹீட்டாக இருக்காது. தயவுசெய்து உங்கள் வேலைகளை முன்கூட்டியே திட்டம் பண்ணி அதற்கேற்றபடி நீங்கள் வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ மணி 11:30 ஆகுது. இப்போ இன்னும் போக போக ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்ல குளிர்ச்சியாக, கிளைமேட் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸ்தோத்திரம். இது கொஞ்ச காலம், இது நிரந்தரம் இல்லை. இந்த மாதிரி செட்டில் இருக்கிறது எல்லாம் மாறும். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட மாற்றங்களை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியினாலே நிறைந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும், கொலேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து பாடுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும்
சேர்ந்து கரங்களை உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 அன்பரே. ஆவியான தேவனுக்கு ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனே. ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா மகிமை அதிசயமானவர். குடும்பங்களில் பிள்ளைகள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளதே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா விபாலரபதரப சந்தரப ஓரபதரப மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னை செலுத்து. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, மாம்சத்துல நம்ம நடந்து அதனால குடும்பத்துல குறைவு வந்திருக்குமானா என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசுவே, உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பெருமையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. குறைவெல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. ஓ ரிபாலாராபா சாந்தாராபாலாரா காத்தியாராபா ஓ ரிகா பாலாராதாராபாலாராபா சாந்தாராபாலாராபா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆவியிலே நடக்கத்தக்கதா பெற்றோர் மூலமா கர்த்தர் சொல்ற காரியங்கள், அநேக காரியங்கள்ல பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி பிள்ளைகள் உணரணும். ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, அதனாலதான் சொல்றாங்க ஆவியிலே பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக. பெற்றோர் பிள்ளைகளை ஆவியினாலே நடத்தத்தக்கதாக நடுராத்திரியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. பவுலும் சீலாவும் கணவன் மனைவி கூட அப்படி இயேசுவை நோக்கி கர்த்தரை நோக்கி ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ கூப்பிடு, உனக்கு அறியாத காரியங்களை, உனக்கு எட்டாத காரியங்களை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காமிக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஓலாபா ஷாந்தாலாபா லாக்கா தாராபா அதிசயமானவர். மீதியானியர் மேல் அவங்கனால வந்த அந்த நுகத்தடி, அந்த சுமை ஆளோட்டி ஒடுக்குகிறான். உங்க வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டீங்களா? நிறையதை இழந்துட்டீங்களா? யாருமே இல்லைன்னு அழுகிறீங்களா? ஓ ரீபாலாரா ஷாந்தாலாபா அதிசயமானவர். ஓ மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன். அவர்தான் நம்ம துதிக்கிறோம், அவர்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்க வீட்டுல வந்து இழந்ததெல்லாம் மீட்டு கொடுப்பார். அவர் சரீரம் உங்க சரீரம், அவர் எலும்புக்கும் நீங்க உரியவங்க, அவர் சதைக்கு நீங்க உரியவங்க. உங்க அவயம் அசுத்தத்துக்கு அல்ல, உங்க நினைவு அசுத்தத்துக்கு அல்ல, உங்க சிந்தனை அசுத்தத்துக்கு அல்ல. ஒருவேளை அப்படி இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, ரத்தத்தினால என்ன கழுவுங்க ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் முந்தி நன்மை செய்யத்தக்கதாக, கணவன் மனைவிக்கு நன்மை செய்யத்தக்கதாக, மனைவி கணவனுக்கு நன்மை செய்யத்தக்கதாக. ஆண்டவரே, நான் அப்படி செய்யலப்பா ஆண்டவரே. குடும்பத்துக்கு விரோதமா நான் நடந்தேன் ஆண்டவரே. நான் கணவருக்கு விரோதமா நடந்தேன், மனைவிக்கு விரோதமா நடந்தேன், நான் பிள்ளைகளுக்கு விரோதமா நடந்தேன் ஆண்டவரே. சாபம் தொடருதுப்பா, என்னை மன்னிங்க. அவர் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துவார், குறைகளை மன்னிப்பார், ஒரு புதிய காரியங்களை கத்த செய்வார், கிருபைகளை தருவார். பிள்ளைகளை நான் நடத்தலப்பா, நான் காரணங்களை சொல்லி ஏதோ சாக்கு சொல்லி நான் வாக்குவாதம் பண்ணேன், எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னேன். நான் மன்னிங்க ஆண்டவரே.
நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதற்காக, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வருகிற நாட்கள்ல இந்த ஆராதனைக்கு இந்த 8:15 ஆரம்பிக்க, அந்த 10:30 மணிக்கெல்லாம் முடிக்கத்தக்கதாக கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவீராக. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. குடும்பங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் இழந்ததெல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனமா இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய தழும்பால நீங்க குணமாக்குனதற்காக நன்றி ஆண்டவரே. குறைவெல்லாம் நீக்கினதற்காக நன்றி. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்ததற்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டீர் இயேசுவின் நாமத்துல. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டீர். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்துல நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஹல்லேலூயா. ஆலோட்டி அப்படின்னா என்னன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க ஆலோட்டினால. ஓய்வே எடுக்க விட மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில ஓய்வே இல்லையா? உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லையா? உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லையா? கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த நுகத்தை முறித்து போட்டு சமாதானத்தை தருகிறார். கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.